சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. எடப்பாடிக்கு வந்த நல்ல செய்தி. 2026 தேர்தலில் அதிமுகவிற்கு வெற்றி வெற்றி. அதிரும் திமுகவினர். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தில் 2026 தேர்தலானது முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தற்பொழுது தேர்தல் முடிவு யாருக்கு சாதகமாக வரப்போகுது, எந்த கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதாவது மீண்டும் அதிமுக திமுக அப்படின்னு இல்லாமல் புதிய கட்சிகளுக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான மக்கள் பார்த்தீங்கன்னா ஆதரவு அளிச்சிருக்காங்க. ஆனால் மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாக இது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த 4 முனை போட்டியில் அதிமுக இப்போவே தேர்தல் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிமுக முன்னிலையில் இருப்பதாகவும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர்வே சொல்லுது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 விழுக்காடுகள் வாக்குகளை இந்த தேர்தலில் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு வேளை வாங்கினோன்னா கிட்டத்தட்ட 110 to 140 தொகுதிகளை வரை அதிமுகவுடைய கட்சி கைப்பற்றலாம் அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதாக திமுக இருப்பதாக அந்த சர்வேல சொல்கிறாங்க. இரண்டாவதாக திமுக இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் 38 விழுக்காடுகள் வாக்குகளை பெறலாம். அதாவது திமுகவும் திமுகவுடைய கூட்டணியும் 38 விழுக்காடுகள் வாக்குகளை பெறலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 105 to 120 தொகுதிகள் வரை திமுகவுடைய கட்சி கைப்பற்றலாம் அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது இடத்துல தாவேகா இருப்பது குறிப்பிடத்தக்கது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்க போகுது. ஒரு 40 தொகுதியில் விஜய் அவர்கள் கைப்பற்றினாலும் கண்டிப்பாக இந்த ரிசல்ட் டோட்டலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்கள் துணை முதல்வர் ஆவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இப்போவே தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் 18 to 24 விழுக்காடுகள் வாக்குகளை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் இந்த தேர்தலில் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா விஜய்க்காகவே நிறைய பேர் இந்த தடவை வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் அவர்கள் இப்போவே 30 விழுக்காடுகள் வாக்குகளை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 20லிருந்து பார்த்தீங்கன்னா 30 தொகுதி 40 தொகுதியில் சாலிடாக வென்றால் அவர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் தமிழரை பொறுத்த வரைக்கும் 4வது இடம் அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. நான் தமிழர் 6லிருந்து பார்த்தீங்கன்னா 5 விழுக்காடுகள் வாக்குகளை வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த 2026 தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிச்சுட்டு வந்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.